அடிக்கடி உங்க லைஃப்ல நெகட்டிவா திங்க் பண்ற ஆளா நீங்க? அப்போ இதை கேளுங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு ஏழை விவசாயி தன்னோட வயல்வெளி வேலையை முடிச்சுட்டு ரொம்பவே சோர்வா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கண்ணில் ஒரு வினோதமான மரம் தென்படுது. உடனே அவன் கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கடியில ஓய்வு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அவனுக்கு ரொம்பவே தாகமா இருந்தனால இப்ப குடிக்க தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். உடனே அந்த மரத்துக்கடியிலேருந்து சுத்தமான தண்ணி வர ஆரம்பிக்குது. தண்ணியை குடிச்சு முடிச்ச பிறகு கொஞ்சம் சாப்பிட ஆப்பிள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த மரம் அவனுக்கு சாப்பிட நிறைய ஆப்பிள கொடுக்குது. இப்பதான் அந்த விவசாயிக்கு இது ஒரு மந்திர மரம், நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். தன்னோட வறுமை நிலையை மாத்த எனக்கு நிறைய வைரக்கற்கள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். உடனே அந்த மரமும் அவனுக்கு நிறைய வைரக்கற்களை கொடுக்குது. இப்போ அந்த விவசாயிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்போ அவன் காதுக்கு சில புலிகள் உரும்புற சத்தம் கேக்குது. இப்போ இந்த புலிகள்லாம் நம்மளை கொன்றுச்சுன்னா என்ன செய்யுதுன்னு அவன் யோசிக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த மரம் அவன் நினைச்சதை அப்படியே நிறைவேற்றிடுது. கடைசியில அந்த விவசாயி அந்த புலிங்க கிட்ட கடி வாங்கியே இறந்துடுறான். இதே மாதிரி தாங்க நம்ம லைஃபும். நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும், கெட்டதே நினைச்சா கெட்டது மட்டும் தான் நடக்கும். தேவையில்லாம உங்க லைஃப்ல நெகட்டிவா திங்க் பண்ணி உங்க லைஃபை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க.